மாவட்ட தலைநகரிலே இன்று ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள், மறியல் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இன்று நாங்கள் அவசர கூட்டமாக ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் நடைபெற்றது. எங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை, பிரதான கோரிக்கைகளை இதுவரையில் அரசு நிறைவேற்றாத காரணத்தினால், குறிப்பாக வாழ்வாதார பிரச்சனையான சிபிஎஸ்இ ரத்து செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும், 21 மாத நிலுவைப் பணத்தை வழங்கிட வேண்டும், ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை, குறிப்பாக இடைநிலை ஆசிரியர் உள்ளிட்டோருக்கான ஊதிய முரண்பாடுகளை நிறைவேற்ற வேண்டும், அரசாணை 56 ரத்து செய்திட வேண்டும், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை பறிக்கின்ற அரசாணை, எல்கேஜி யூகேஜியை துவங்கி இடைநிலை ஆசிரியருடைய நிலையை குறைத்திருக்கின்ற அந்த நிலைப்பாடையும், தொடக்க கல்வித்துறை இணைத்திருக்கின்ற நிலைப்பாடையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய தீவிர போராட்டம் தொடர்ந்து கொண்டு வருகிறது. இன்றைய நிலையில் நாளை தினம் திட்டமிட்டபடி 25ஆம் தேதி மாவட்ட அளவில் மறியல் போராட்டத்தை நாங்கள் தொடர்வது என்று முடிவு செய்திருக்கிறோம். காலவரையற்ற இந்த வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கிறது. 26ஆம் தேதி மாநிலத்தினுடைய உயர்மட்ட கூட்டம் சென்னையிலே மாலை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் 28ஆம் தேதி போராட்டத்தினுடைய வடிவம் மேலும் தீவிரப்படுத்தப்படும். எனவே நாங்கள் வீதியில் நின்றிருக்கின்றோம். வீதியில் நின்றிருக்கின்ற ஆசிரியர் அரசுடைய பிரதான பிரச்சனையை தமிழக அரசு உடையாக அழைத்து பேசி கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த கூட்டம் முடிவெடுத்து அறிவிக்கிறது. 28ஆம் தேதி மதுரையில் எங்களுடைய வழக்கு இருக்கிறது. அந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடும் தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயர்நீதிமன்ற தடை விதிக்கல. நீதிமன்றம் ஜாக்டோ ஜியோவுக்கு எவ்வித தடையும் விதிக்கவில்லை. ஆசிரியர்கள் பணிக்கு செல்லணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம். பணிக்கு செல்லுவாங்களா மாட்டாங்களா? அதை கரெக்டா சொல்லுங்க. ஜாக்டோ ஜியோவில் இணைந்திருக்கின்ற ஆசிரியர் அரசு ஊழியர் என்ற வேறுபாடு எங்களுக்கு கிடையாது. ஒரே புள்ளியில் ஜாக்டோ ஜியோ என்ற இணைப்பு இருக்கிறது. இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை தொடர்கிறது. திரும்ப நான் சொல்றது அதுதான். ஜாக்டோ ஜியோ என்கின்ற ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிற 260 சங்கங்கள் இருக்கிறது. இது போராட்டத்தை தொடர்கிறது. அது 28ஆம் தேதி எங்களுடைய வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் வருது. அன்னைக்கு அந்த நீதிமன்றத்தில் வழங்கப்படுகிற முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம். இப்ப 25ஆம் தேதி நாளைக்கு நீங்க ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்லலைன்னா மீறின மாதிரி ஆயிராதா? நிச்சயமாக ஜாக்டோ ஜியோவில் இணைந்திருக்கிற அமைப்புகள் நீதிமன்றம் தடை ஏதும் விதிக்கவில்லை. ஜாக்டோ ஜியோவில் இணைந்திருக்கிற ஆசிரியர் அமைப்புகளும் அரசு பணியாளர் அரசு ஊழியர் சங்கங்களும் நாளையும் இந்த வேலை நிறுத்தத்தை கண்டிப்பாக தொடரும். மாவட்ட தலைநகர்களிலே மறியல் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த போராட்டம் நாளைக்கு தொடரும். ஜாக்டோ ஜியோவுடைய வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அது 28ஆம் தேதி வருகிறது. எவ்வித தடையும் எங்களுக்கு இல்லை. எனவே நாங்கள் போராட்டத்தை தொடர்கிறோம். 28ஆம் தேதி போராட்டத்துடைய வடிவத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம். உயர்மட்ட குழு 26 உயர்மட்ட குழு முடிவெடுக்கும். உயர்மட்ட குழுவுடைய முடிவு அடிப்படையிலும் 28ஆம் தேதி அந்த கருத்தை சொல்லுவோம். ஓகேவா? எவ்வளவு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு, உங்களுடைய நிலை என்ன? பெரும்பாலான 100% விழுக்காடு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. 100% பங்கேற்றிருக்கிறது. இந்த அழுத்தம் குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் வீதியிலே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது இந்த அரசு. இந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அரசு என்ன சூழ்ச்சி செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இதை உடையாக முடிவுக்கு கொண்டு வந்து கௌரவத்தை பார்க்காமல் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறது.
100% பள்ளிகளை எந்த தனியார் பள்ளியும் நிறைவேற்றப்பட வாய்ப்பே கிடையாது சார். நீதிமன்றம் இல்ல பெற்றோர்களோட கருத்து என்னன்னா, ஆசிரியர்கள் மாணவர்களோட எதிர்காலம் வந்து பாதிக்கப்படும், தேர்வு வரக்கூடிய சூழ்நிலை இருக்க நேரத்துல தொடர்ந்து இந்த மாதிரி போராட்டம் மாணவருடைய பாதிப்பு இல்லாத வகையில் நாங்கள் ஏற்கனவே பாடத்தை எல்லாம் நடத்தி முடித்து விட்டோம், ரிவிஷன் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால இதனுடைய பங்களிப்பு இன்னும் 2 மடங்காக நாங்கள் மாணவர்களுக்கு சேவை செய்ய இருக்கோம். எந்த நேரத்திலையும் ஜாக்டோஜியோ மாணவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, சமூகத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்த ஜாக்டோஜியோ போராட்டம் இன்னைக்கு நேற்று போராடல, 2 வருஷமா தொடர்ந்து நாங்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் நலனும் பொதுமக்கள் நலனும் பாதிக்கப்படும் என்று அரசு இன்று கூறுகின்ற அரசு 2 ஆண்டுகளாக எங்களை அழைத்து பேசி எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்க வேண்டும். அதை விடுத்து நீதிமன்றம் எங்களுக்கு தடை போட்ட போது நாங்கள் நீதிமன்றத்தை நம்பினோம். 4 முறை நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதற்கெனவே எங்களுடைய போராட்டத்தை ஒத்திவைத்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த அரசு எங்களையும் நீதிமன்றத்தையும் ஏமாற்றுகின்ற பணியைத்தான் செய்கிறதே ஒழிய நியாயமான எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு ஒரு துளி கூட முன்வரவில்லை என்ற சூழ்நிலையில் எங்களுக்கு வேறு வழி இல்லை. எங்களுடைய பணியாளர்களும் ஆசிரியர்களும் சிபிஎஸ்இல் இருக்கின்ற 6500 பேர் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓய்வூதியம் இல்லாமல். எனவே எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். மாணவர் நலனில் அரசுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறதோ அதை விட 3 மடங்கு அக்கறை எங்களுக்கும் உள்ளது. இந்த ஆசிரியர்கள் நாளைக்குள் பணிக்கு திரும்ப உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இன்று சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள ஜாக்டோஜியோ அலுவலகத்தில் அந்த அமைப்பினர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஒருங்கிணைப்பாளர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஜாக்டோஜியோ அமைப்பினர்கள் தெரிவித்த நிலையில் நாளையும் போராட்டங்கள் தொடரும் என்றும் மாவட்டம் தோறும் நாளை மறியல் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தற்போது திட்டவட்டமாக தெரிவித்தனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.